கிரிப்டோசிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கேண்டில்ஸ்டிக் ட்ரிக்ஸ் பார்ட் 2. ஓகேங்களா? ஏன்னா ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன். அந்த பார்ட் 1ஓட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. அண்ட் அதுக்கப்புறமா இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மெத்தட் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துருக்கோம்னா ஹேமர் பற்றி பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்க்குறது இன்வெர்டட் ஹேமர் அண்ட் செகண்டாக இன்னொன்று பார்க்க போகிறோம் புல்லிஷ் கிக்கர் அப்படிங்கிற கேண்டில் ஸ்டிக். இந்த ரெண்டு கேண்டில் ஸ்டிக்கும் இன்றைக்கி பார்த்துடலாம். அது வித் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம்பிளோடவே உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு கமெண்ட் டைப் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாவே போதும். ஓகேங்களா? இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டில் ஸ்டிக் ஓரளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸில் இதுவும் ஒரு பகுதின்னு கூட வச்சுக்கலாம். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய இண்டிகேட்டர்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஏதாவது ஒரு டெக்னிக்கை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறத விட 2-3 மெத்தட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் ஒரு காயினை நம்ம பை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட சஜஷன். ஓகேங்களா? ஏதாவது ஒன்றை மட்டும் எடுத்துட்டு நம்ம முடிவெடுக்க முடியாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது எல்லா நேரத்துலையுமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்டிமெண்டலாக ஏதாவது ஒரு ரீசனுக்காக ஒரு பேட் நியூஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் ஃபுல்லாகவே இறங்கிடும். இதுக்கு எந்த ஒரு இண்டிகேட்டருமே ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? நார்மலான டைமில் இந்த எல்லாமே ஒர்க் ஆகும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இந்த இன்வெர்டட் ஹேமரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இது இன்வெர்டட் ஹேமர் வந்துச்சுன்னா நமக்கு என்ன பெனிஃபிட், இன்வெர்டட் ஹேமர்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ கிளியரா வித் எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். மோஸ்ட்லி இந்த இன்வெர்டட் ஹேமர் அப்படிங்கிறதும் ஒரு பாசிட்டிவ் சிக்னலை தான் குறிக்கும். அதாவது மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத குறிக்கும். பட் ஃபுல்லாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கவனிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் இந்த சிக்னல் நீங்கள் பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளும் காட்டிடுறேன். சரி, இந்த இன்வெர்டட் ஹேமரோட ரூல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது ஆக்சுவலாக நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஃபார்மேட்டில் தான் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். இன்வெர்டட் ஹேமருங்கிறது நான் முதல்ல சொல்லியிருப்பேன், சுற்றியில் திருப்பி வச்ச மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும். அண்ட் இதனோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடியை விட ஷேடோ 2 மடங்கு மேலே இருக்கணும். அதுதான் மெயின் ரூலு. அதாவது அந்த குச்சி மாதிரி இருக்கிற பகுதி அந்த பாடியை விட 2 மடங்கு நீட்டி இருக்கணும். குச்சி மாதிரி பகுதி மேலே இருக்கணும். அதுதான் மெயின். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, நோ ஷேடோ அட் தி லோயர் சைட் ஆஃப் தி பாடி, வெரி ஸ்மால் லோயர் ஷேடோ. கீழே, அதாவது அந்த இன்வெர்டட் ஹேமருக்கு கீழே ஒரு சின்ன ஷேடோ கூட வரக்கூடாது. அப்படியே இருந்தாலும் லேசாக வேணா இருக்கலாம். மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் என்னென்னா அந்த லோயர் பாடிக்கு கீழே ஷேடோவே வரக்கூடாது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கலர்ஸ் முக்கியம் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் இன்வெர்டட் ஹேமராக இருந்தாலும் சரி, கிரீன் கலர் இன்வெர்டட் ஹேமராக இருந்தாலும் சரி, பாயிண்ட் என்ன அப்படின்னா அப் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா? ஆனால் கிரீன் கலர் இன்வெர்டட் ஹேமருக்கு பவர் அதிகம். ஸோ கன்ஃபார்மாக மேலே அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. இன்வெர்டட் ஹேமர் ஃபார்மேட்டு தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் பொசிஷன் எடுக்கணும். அதுக்காக இன்வெர்டட் ஹேமர் மாதிரி இருந்துச்சு, அப்ராக்சிமேட்டாக இருந்துச்சுன்ட்டு அந்த டெசிஷன் எடுக்கக்கூடாது. அது பிரச்சனையில் முடியலாம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். இன்வெர்டட் ஹேமர் விழுந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் அப்பா இருக்குது அப்படின்னு காட்டுற பிக்சர் தான் இது. இது கிரீன் கலர் இன்வெர்டட் ஹேமர். ஓகேங்களா? அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு இமேஜ் கொடுத்துருப்பேன். இது ரெட் கலர் இன்வெர்டட் ஹேமர், பட் ஆல்சோ என்ன மூமெண்ட்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் மூமெண்ட் தான் இது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்வெர்டட் ஹேமர் வந்துச்சுனாலும் ரெட் வந்தாலும் சரி, கிரீன் வந்தாலும் சரி, மோஸ்ட்லி அது அப் ட்ரெண்ட் ஃபார்மேட் தான். உங்களுக்கு நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. இது வரைக்கும் முன்னாடி பார்த்துருந்த வீடியோ வந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, ஹேமர் அப்படின்னாவே அப் ட்ரெண்ட் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஸ்டிக் பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற கேண்டில் ஸ்டிக் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் கிக்கர் அப்படிங்கிற மெத்தட். எல்லாமே ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் மெத்தட்ஸ் தான். இது கம்ஃபர்டபுளாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரியான கேண்டில் ஸ்டிக் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 1 by 1 நீங்கள் பிக்சரை பார்த்த உடனேவே முடிவு பண்ணிக்கலாம், இதை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகிருக்கிறத பார்த்தே நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இந்த காயினை நம்ம பை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது. இது மோஸ்ட்லி யாருக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கால்குலேஷன்லாம் போட தெரியாதுப்பா, கோட்டை போட்டு எனக்கு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ்லாம் வரைய தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்த உடனே சுற்றியெல்லாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை
கம்ஃபர்டபுளாக புரிய வைக்கிறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வேலை ஈஸி. பட் நான் சொல்கிற ரெக்கமெண்டேஷன் என்னென்னா இதை மட்டும் கேண்டில்ஸ்டிக்கை மட்டும் எடுத்துக்காதீங்க, எதுக்கும் இண்டிகேட்டர்ஸும் பார்த்து பழகிங்கன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி நிறைய இண்டிகேட்டர்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், இன்னும் ஃபியூச்சரில் போடுவேன். ஓகேங்களா? உங்களோட சப்போர்ட்டை பொறுத்தது. சரி வாங்க அடுத்தது புல்லிஷ் கிக்கர் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு புல்லிஷ் கிக்கர் கேண்டில்ஸ்டிக்கு. இந்த மெத்தட் வந்து 2 கேண்டில்ஸ்டிக் பேராக ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்து ஒரே ஒரு கேண்டில்ஸ்டிக்கை வச்சு சொல்லிட்டோம். இதில் வந்து பேராக இருக்கும். ஓகேங்களா? அது எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இமேஜ் ஃபார்மேட்டு தான் புல்லிஷ் கிக்கர் கேண்டில்ஸ்டிக் மெத்தடு. இதனோட டைமிங் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. டைமிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக 1 டே கேண்டில் எடுத்துகிட்டு நம்ம மெஷர் பண்ணுறது. அதாவது இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சேம் இதே ஃபார்மேட்டை நீங்கள் 1 hour கேண்டில்லையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கலாம். தப்பு இல்லை, எதுவுமே கிடையாது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hourக்கு மேலே வச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 10 minute 15 minute கேண்டில் வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது இதில். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா 1 hour கேண்டிலோ அல்லது வந்து 4 hour கேண்டிலோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் 1 hour கேண்டில் எடுத்தீங்க அப்படின்னா அல்லது 4 hour கேண்டில் இந்த ரெண்டில் எது எடுத்தீங்கனாலுமே மேக்ஸிமம் 5 to 10% ப்ராஃபிட் பார்த்துட்டு வெளியில் வந்துடுங்க. என்னோட சஜஷன் அது. ஓகேங்களா? பட் ஒரு பல 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க ட்ரேட் பண்ணவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் வந்து அதை வந்து நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறீங்களோ பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. என்னோட சஜஷன் என்னென்னா இந்த கேண்டில் வந்து இவ்வளோ தான் ஒர்க் ஆகும். ஏன்னா எப்போ வேணாலும் டைரக்ஷன் மாறலாம். ஸோ அதுக்காக நான் எப்போவுமே சேஃப் சைடுக்காக தான் சொல்கிறேன். ஒரு 1 hour கேண்டிலோ 4 hour கேண்டிலோ எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5% to 10% பார்த்துட்டு வெளியில் எக்ஸிட் ஆகிக்கிங்க. ஓகேங்களா? அதுவுமே வந்து கேண்டிலை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். வேற ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா எக்ஸிட் ஆகிட்டு வர தெரியணும். ஓகேங்களா? அடுத்தது இந்த புல்லிஷ் கிக்கரோட ரூல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டேஸ் ஓப்பன் அண்ட் தி செகண்ட் டேஸ் ஓப்பன் ஆர் சேம். முதல் நாளுடைய ஓப்பனும் செகண்ட் நாளோட ஓப்பனும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இது வந்து மேலே அப் ட்ரெண்ட் போயிருக்கணும். செகண்ட் டே வந்து அப் ட்ரெண்ட் போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது புல்லிஷ் பேட்டர்ன் தான் அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிக்னல்லாம் எப்போ இருக்கும் அப்படிங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்டில் சர்ப்ரைஸாக நடக்கிறது. உங்களுக்கே தெரியும், நார்மலாக நேற்று க்ளோஸ் ஆன பாயிண்ட் வந்து ரெட்டில் முடிஞ்சிருந்ததுன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போதே பாசிட்டிவில் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு சர்ப்ரைஸாக ஏதோ ஒரு ஈவெண்ட் நடந்திருக்குது, நல்ல விஷயம் நடந்திருக்குது. அதனால் ஓப்பன் ஆனதுலேருந்தே மேலே போக ஆரம்பிக்கும். அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் புல்லிஷ் கிக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் வந்து பேர். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி ரெட் இருக்கணும், இந்த மாதிரி க்ரீனும் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஒரு சின்ன கேப் கூட ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து அப் ட்ரெண்டை தான் குறிக்கும். ஓகேங்களா? அடுத்தது இதனோட எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த புல்லிஷ் கிக்கரோட எக்ஸாம்பிள். ஒரு கேப் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கேண்டலுக்கு மேலே அப்படியே வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மோஸ்ட்லி 1 டே கேண்டிலை வச்சு அனலைஸ் பண்ணது. இதை நம்ம 1 hour கேண்டில் வச்சும் பண்ணலாம், 4 hour கேண்டில் வச்சு பண்ணலாம். அண்ட் இது வரைக்கும் நம்ம கிரிப்டோசிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் தாமு. நன்றி.